தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச பெருமான் அருளிய திருவதிகை வீராட்டானம் 5 பார்த்துட்டு வரோம். நம்ம திருமுறை பார்த்துட்டு வரோம். திருமுறையில் தேவாரம் பார்த்துட்டு வரோம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் திருக்கெடிலவாணர் என்ற சிறப்பு பெயரோடு போற்றப்படுகிறது. முளைக்கதிர் இளம்பிறை முழுக வெள்ள நீர் வளைத்தெழு சடையினர் மழலை வீணையர் திளைத்ததோர் மான்மறிய கையர் செய்ய பொன் கிளைத்துழி தோற்றிடங்கு கெடில வானரே. இறைவன் கதிர்முளைத்து ஒளிவரும் பிறைச்சந்திரனையும் பெருகி வரும் கங்கை ஆற்றினையும் தன் சடையில் கொண்டவர். மழலைத்தன்மை கொண்ட ஒளியுடைய வீணையையும் மகிழ்ச்சியோடு விளங்கும் மானையும் தன் கையில் கொண்டவர். தம் குழந்தைகளின் மழலை சொல்லை கேளாது பயந்தோர் இருப்பாரோ, அச்சொற்கள் அவர்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கச் செய்யும். உலக மக்கள் அனைவரும் பெருமானின் குழந்தைகளே. அவர் தம் வாயிலின்று வரும் மழலை போல வீணை ஒளி உள்ளது என கூறலை. ஏறினால் ஏறினை ஏழை தன்னொரு கூறினர் வேத அங்கமும் ஆறினர் ஆறிடு சடையர் பக்கமும் கீறின உடையினர் கெடிலவானரே. இறைவன் இடப ஊர்தியில் ஏறி காட்சி நல்குபவர். உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு விளங்குபவர். 4 வேதங்களும் 6 அங்கமும் ஆனவர். கங்கையாறு கொண்ட சடைமுடிகள் அனைத்து பக்கங்களிலும் வீழ்ந்திருக்குமாறு உள்ள நிலையினர். கிழிந்த ஆடையை உடுத்தியவர். அவரே கெளிலை ஆற்றங்கரையில் வீற்றிருக்கும் வீரட்ட நாதராவார். விடம் திகழ் கெழு தருமிடற்றார் வெள்ளை நீர் உடம்பழகு எழுதுவார். முழுவதும் வெண்ணிலா படர்ந்தழகு எழுத்தரு சடையில் பாய்ப்புணல் கிடத்தழகு எழுதிய கெடிலை வானரே. இறைவன் திருப்பார்கடலில் எழுந்த கொடிய நஞ்சினை கழுத்தில் விளங்குற செய்யும் திருநீலகண்ட திருவெண்ணீற்றால் திருமேனியை பொலிவு பெற செய்பவர். வெண்மை நிலவொளி பிறையை அணிதலால் ஒளி வீச சடை இத்தன்மை அழகு கொண்டது என கூற முடியாத நிலையில் பாய்ந்தோடும் கங்கையை அதனுள் வைத்தவர். இவ்வழகர் கெடிலையாற்றின் கரையில் உள்ள வீராட்டநாத்தே உறையும் வீரட்ட நாதரே ஆவார். வெள்ளை நீரு உடம்பு அழகு என்பவர். நீரில்லா நெற்றி பால் நெற்றி என்பதையும் அழகிய ஆறில்லாத ஊருக்கு அழகு பாழ் என்பதையும் இது உணர்த்துகிறது. விழுமணி அயில் ஏற்று அம்பு வெய்தோர் கொழுமணி நெடுவரை கொலவிக் கோட்டினர் செழுமணி மிரற்றினர் செய்ய வெய்யாதோர் கெழுமணி அரவினர் கெடிலவானர். சிவபிரானே, உயர்வான மணிகளை கொண்டு வலிமையாக கட்டப்பெற்ற 3 மதில்களையும் மேருவையும் வில்லாக கொண்டு அக்னியை கணையாக தொடுத்து அழித்தவர். நீலமலி மிடற்றினர் கொடிய பாம்பினை அணிகலனாக கொண்டவர். அவர் கெடிலை ஆற்றங்கரையில் வீட்டிருக்கும் வீரட்டநாதரே ஆவார். குழுவினர் தொழுதெழும் அடியர் மேல்வினை தழுவின கழுவுவர் பவளமேனிய மழுவினர் மான்மறிய கையர் மங்கையை கெழிவின யோகினர் கெடிலவானரே. தம்மை தொழுதெழும் அடியார் குழுவினர் பழவினைகளை நீக்குபவர். பவளமொத்த மேனியர் மழுப்படையும் மழுவினையும் கையில் கொண்டவர். உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டிருந்தும் யோக நிலையில் வீற்றிருப்பவர். அவர் கெடிலையாற்றின் கரையில் வீற்றிருக்கும் வீரட்ட நாதரே ஆவார். அங்கையில் அனல் எரியேந்தி ஆறு எனும் மங்கையை சடையிடை மணப்பவர் மால்வரை நங்கையை பாகமும் நயப்பார் தென்திசை கங்கையது எனப்படும் கெடிலவானரே. இறைவன் தம் அழகிய கையில் கொழுந்து விட்டெறியும் தீயை ஏந்தியவர். கங்கையாறு என்ற பெண்ணை தன் சடையில் மறைத்து வைத்தவர். உமையம்மைக்கு விரும்பி தம் இடபாகத்தை கொடுத்தவர். இப்பெருமான் தென்கங்கை என போற்றப்படும் கெடிலை ஆற்றங்கரையில் வீற்றிருக்கும் வீரட்டநாதரே ஆவார். கழிந்தவர் தலைக்கலன் ஏந்தி காடறைந்து இழிந்தவர் ஒருவர் என்று எல்கர் வாழ்வர். வழிந்திழி மது கரமிற்ற மந்திகள் கிழிந்தே நுகர்த்தரும் கெடிலவானரே. 6 கோடி திருமால்களும் 100 கோடி நான்முகங்களும் ஆகிய இவர்கள் கழிந்தவர்களாக அவர்களுடைய மண்டையோடுகளை கோத்து மாலையாகவும் கபாலத்தை பிச்சை ஏற்பதற்காக கையில் ஏந்தியும் இடுகாட்டில் திரிபவராக பிறரால் இழிவாக பேசப்படும் பெருமான் சிவனே. அவர் ஒருவரே எக்காலத்தும் நிலையானவர். வண்டுகள் நகர்ந்துமேவ மந்திகள் தேன் கூட்டினை கிழித்தாடவும்
கிழிந்த கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் துளிகள் கெடிலை ஆற்றில் விழவும் அவ்வாற்றங்கரையில் வீற்றிருக்கும் பெருமானே வீராட்டேஸ்வரர் ஆவார். கிடந்த பாம்பு அருகு கண்டு அறிவை துறக்கும். கிடந்த பாம்பு அவளையோர் மயில் என்று ஐயுற கிடந்த நீர் சடைமிசை பிறையும் ஏங்கவே கிடந்து தான் அகுதலை கெடில வானரே. சிவபெருமான் திருமுடியில் தவழும் பாம்பானது ஐயனின் இடபாகத்தில் அமைந்துள்ள உமையை கண்டு மயிலென மயங்குகிறது. அம்மையோ அரவினை கண்டு அஞ்சுகின்றாள். இந்நிலையில் கங்கையில் விளங்கும் சடையில் பிறைமதியோ நாகத்தை கண்டு ஏங்குகின்றது. இவர்களின் இச்செயல்களை கண்டு வீரட்ட தலைவரான கெடிலை வானரோ புன்முறுவல் பூக்கின்றார். வெறியுறு விரிசடை புரள வீசியோர் பொறியறு புலியுரி அறையதாகவும் நெறியறு குழலுமை பாகமாகவும் கிரிப்பட உழித்தவர் கெடிலவானரே. சிவபெருமான் நறுமணம் கொண்ட தம் சடைமுடியினை விரித்து புரள வீசி ஆடும் பொற்றியர். புலியின் தோலை அறையில் உடுத்தியவர். முறைப்படுத்தி அழகுபடுத்தப்பட்ட கூந்தலுடைய உமையை பாகமாக கொண்டவர். தார்காவனத்து மகளிர் மயக்குமாறு பிச்சை ஏற்று திரிபவர். அவரே கெடிலவனானார். பூண்ட தேர் அரக்கனை பொருவில் மால்வரை தூண்டு தோள வைப்பட அடர்த்த தாளினர். ஈண்டி நீர் கமலவாய் மேதி பாய்த்தர கீண்டு தேன் சொறி தரும் கெடிலவானரே. தேர் மீது பவனியாக செல்லும் ராவணனின் பெருமை மிகு மலை போன்ற தோள்கள் அழியுமாறு தன் திருவடியால் அடர்த்தவர் அப்பெருமான். தாமரை மலர் மீது எருமை தன் பாலை சொரிய அத்துடன் தேனும் கலந்து பெருகும் சிறப்பு மிக்க கெடிலையாற்றின் நீரின் கரையில் வீற்றிருக்கும் பெருமானே கெடிலவானர் ஆவார். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.